ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே மினி வ்ளாக் பார்க்கலாமா வாங்க. ஃப்ரைடேனாலே ஒரு நல்ல வைபோடு ஸ்டார்ட் ஆகும். இப்போ மார்னிங்கே நல்லா பூஜைலாம் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் சீக்கிரமாகவே மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெறும் கீரை பொரியல் மட்டும் தான் பண்ணணும். கீரை பொரியலுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கூடவே காஞ்ச மிளகா வெங்காயம் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம முட்டை போட்டு செய்ய போகிறோம். முட்டை போடாமல் செஞ்சால் நம்ம பூண்டு தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம முட்டை போட்டு செய்ய போகிறோம். அப்போ தான் நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கந்தியும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூடவே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோன்னா கீரை அதிலே வெந்துடும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நம்ம வீட்டில் பசங்க கீரை சாப்பிட மாட்டேன்றாங்களா, இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். முட்டை போட்டு கீரை பொரியல், வேறு எந்த பொரியல் வெஜிடேபிள்ஸில் கூட பொரியலில் கூட முட்டை போட்டு செஞ்சிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட கீரை பொரியல் ரெடி. இதை நான் கவினுக்கு கொடுக்குறேன், அவன் எப்படி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்கள். வேண்டான்னு சொல்லவே மாட்டான், அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. ஏன்னா இதில் முட்டை போட்டிருக்கேன். முட்டை போடாத செஞ்சு கொடுத்தானா அவனும் சாப்பிட மாட்டான். நான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா இருந்தது. கவினுக்கு இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். சூடு இருக்கான்னு தொட்டு பார்க்குறாரு சார். தொட்டு பார்த்துட்டு சாப்பிடுவார். அவனுக்கு கீரை பொரியல் ஊட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது, அது கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் பாப்பாக்காக போக வேண்டியா இருந்தது. ஸோ அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். ஒரு 11 o'clock போல். எங்கன்னா போனால் பசங்களை எங்கேஜாக வச்சுக்க ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ கவின் பார்க்கை நல்லா பிடிச்சிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் பார்க் போகலான்ட்டு. ஸோ வர வழியில் தான் பார்க்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டு போனோம். பவுன்ஸ் ஜிஞ்சர் லைம். ஸோ கவின் நல்லா என்ஜாய் பண்ணார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.